Hello everyone, welcome back to my channel Crack PGTRB Physics with me. இன்னைக்கு Unit 9 Electronicsல Op Amp as Integrator concept பார்க்கலாம். So இதுதான் basic circuit for Op Amp as Integrator. இதுல ஒரு 1 mark question கேட்பாங்க. Op Amp integrator-ஆ work பண்றப்ப feedback circuitல என்ன component இருக்கும்? இங்க feedback circuitல capacitor இருக்கு. இதுவே இன்டகிரேட்டருக்கு பதிலா டிஃபரன்ஷியேட்டர் பார்த்தோம் அப்படின்னா இங்க ஃபீட்பேக் சர்க்யூட்ல ரெசிஸ்டர் இருக்கும். அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்கே வந்து இன்வெர்ட்டிங் இன்புட்டில் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்புட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகுது. நான் இன்வெர்ட்டிங் இன்புட் வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பவர் சப்ளை இருக்கு. நம்மளுக்கு அவுட்புட் இருக்கு. இன்டகிரேட்டர் சர்க்யூட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அந்த இன்புட்டை இன்டகிரேட் பண்ணும். அதுதான் நம்மளுக்கு அவுட்புட். இங்கே இன்புட் நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த இன்புட்டை இன்டகிரேட் பண்ணும். இன்டகிரேட் பண்ண வேல்யூ தான் நம்மளுக்கு அவுட்புட்டாக வந்து கிடைக்கும். ஸோ நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஒரு வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுவே நம்ம டிஃப்ரென்ஷியேட்டரில் என்ன பார்த்துருப்போம், கான்ஸ்டன்ட் இன்புட் கொடுத்தோன்னா டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் அ கான்ஸ்டன்ட் வந்து 0, அதனால அங்கே அவுட்புட் வந்து 0வாக இருக்கும். ஆனால் இன்டகிரேட்டரில் ஒரு கான்ஸ்டன்ட் டிசியை நம்ம இன்புட்டாக கொடுத்தோன்னா அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம்க்கு அப்புறமா அந்த அவுட்புட் வந்து அப்படியே ஒரே வேல்யூவாக மெயின்டைன் ஆகும். அதுதான் நம்ம சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுலேயும் அதே கண்டிஷன்ஸ். ஓப்பன் லூப் கெயின் வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கணும், டிஃப்ரென்ஷியல் வோல்டேஜ் 0வாக இருக்கணும், இன்புட் இம்பிடன்ஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கணும், அண்ட் கரண்ட் த்ரூ ஆப் ஆம்ப் வந்து 0வாக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்க்கலாம். V0 ஈக்குவல் டு -1/RC இன்டெக்ரல் ஆஃப் VI dt. இங்கே விஐனா இன்புட்டு, V0னா அவுட்புட்டு, ஆர்னா ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சினா கெப்பாசிட்டன்ஸ். எங்கேயும் நெகட்டிவ் சிம்பிள் இருக்கிறதுனால அவுட்புட்டும் இன்புட்டும் அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்கும். நம்ம சைன் வேவை இன்புட்டாக கொடுத்தோன்னா கொசைன் வேவ் வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ண அவுட்புட் வந்து டிக்ரீஸ் ஆகும். இதெல்லாம் 1 மார்க்ஸ்க்கு ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இங்கே வந்து இன்டகிரேட்டரையும் டிஃப்ரென்ஷியேட்டரையும் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. நாய்ஸ் சிக்னல்ஸ் வந்து இன்டகிரேட்டரில் ரிஜெக்ட் ஆகுறனால டிஃப்ரென்ஷியேட்டர் சர்க்யூட்டோட நம்ம இன்டகிரேட்டர் சர்க்யூட் வந்து ப்ரிஃபரபிளாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஸ்கொயர் வேவை இன்புட்டாக கொடுத்தோன்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்து ட்ரையாங்கிள் வேவ் கிடைக்கும். பாசிட்டிவ் டிசி வோல்டேஜை இன்புட்டாக கொடுத்தோன்னா அவுட்புட் வந்து நெகட்டிவ் கோயிங் ரேம்ப் கிடைக்கும். அதே நெகட்டிவ் டிசி வோல்டேஜ் கொடுத்தோன்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் கோயிங் ரேம்ப் வந்து கிடைக்கும். அண்ட் ஆர்சின்றது தான் டைம் கான்ஸ்டன்ட்டு, அதுதான் சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் டைமை வந்து கொடுக்குது. இந்த ஆர்சியோட வேல்யூ எப்படி இருக்கணும்னா ரொம்ப லார்ஜராக இருக்கணும் கம்பேர்ட் டு த டைம் பீரியட் ஆஃப் இன்புட் வேவ். அப்போ அதுதான் வந்து நம்ம குட் இன்டகிரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.